ம், சொல்லுங்க. என்ன பிரச்சனை? ஐயா, தலைக்கு தண்ணி ஊற்றி 3 மாதம் ஆகுதுங்கய்யா. உடம்புல என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதுதான்யா வந்தேன். ஓ, நீங்க சொல்றபடி பார்த்தா 3 மாசம் மென்சஸ் ஆகல. அப்படிதானே? ஆமாங்கய்யா, 3 மாதங்கய்யா. பேசிக்கா இந்த ஏஜ்ல வந்து மென்சஸ் ஸ்டாப் ஆகுறது நேச்சுரல் தான். நீங்க எதுவும் பயப்படாதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வயசு ஆயிருச்சுமா. மென்சஸ் நிக்க தான் செய்யும். இதுக்கெல்லாம் வந்து டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டரு, எனக்கு இல்லைங்க டாக்டரு, என் பொண்ணுக்கு 20 வயசுங்கய்யா. இப்போ 21 ஆக போகுது. என்னம்மா நீ பொண்ணை கூட்டிட்டு வா. நீ என்ன உள்ள பண்ற? போ. நர்ஸ், பேஷண்ட்டை தானே நேம் வச்சிங்க. எதுக்கு அவங்க அம்மா வந்திருக்காங்க? ம், இதான் டியூட்டி பார்க்குற லட்சணமா? சாரி சார். ம், பேஷண்ட்டை வர சொல்லு. நீங்க ஏமா இன்னும் இருக்கீங்க? பேஷண்ட்டை வர சொல்லுங்க. பேஷண்ட்னா தெரியாதா? உங்க பொண்ணை வர சொல்லுங்கம்மா. உங்க பொண்ணு பேர் என்ன? ஜெனிஃபர், ஜெனிஃபர் சார். ஜெனிஃபரை வர சொல்லுங்க. போங்க. ம், சரிங்க சார். ம், நமக்குனே வரமாட்டேக்கெல்லாம். மை கம்மிங் சார். எஸ், கமின். வாட் இஸ் யுவர் நேம்? ஐ எம் ஜெனிஃபர் சார். பார்த்தீங்களா சார், என் பிள்ளைய படிக்க வச்சிருக்கேன். காலேஜ் முடிக்க போகிறேன். நல்லா இங்கிலீஷ் பேசுவான். நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. இல்லை சார், நான் இங்கேயே நிற்கிறேன். அப்போ தான் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். அது ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருக்கு வீட்டில். அப்புறம் போயிட்டு நான் அவங்க அப்பா கிட்ட விளக்கமாக சொல்லணும்ல. நீங்கள் பாட்டுக்கு ஏதாச்சும் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. கீப் சைலண்ட். ம் சார். மேடம், கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க. சரிங்க சரிங்க மேடம். என்னம்மா ஜெனிஃபர், ஏதாவது ப்ராப்ளமா? நல்லா சாப்பிட மாட்டியா? இவ்வளோ லீனா இருக்க. ஹெல்த்தியா இருக்கியா? நல்லா ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்கு? ஹெச்பி லெவல் 8 இருக்கு சார். ம், குட். ஹெச்பிலாம் தெரிஞ்சு வச்சிருக்க. குட். ஆனால் ஹெல்த்தியாக இருக்கியா இல்லையா? உன்ன மாதிரி வயசு பிள்ளைங்களாம் 13 இருக்கணும்ப்பா. ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும். ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா சாப்பிட்ணும். சாப்பிடாம காலேஜுக்கு போகக்கூடாது. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் சார். ஓகே ஓகே. நர்ஸ், இவங்கள ஸ்கேன் பண்ண கூட்டிகிட்டு போங்க. 3000 ஆகுமா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன் எடுக்கணும். ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் என்ன ஏதுன்னு தெரியும். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு 3000 அங்கே பே பண்ணிவிட்டு பேஷண்ட் அனுப்புவீங்க. நீங்கள் 3000 பே பண்ணணுமா? சொட்ட தலையே, என்கிட்ட 3000 வாங்கி உன் மண்டையில் எண்ணெய் தைச்சா கூட உனக்கு முடி வளராது. 3000 வாங்குறான் பாரு, விளங்காத போவான். என்னம்மா? இந்த போய் கட்டுறேன் சார், கட்டுறேன். சரி வாம்மா. இவளுங்களுக்கு உடம்பும் சரியாகணும், ஆனால் காசே செலவு பண்ணக்கூடாது. ஆனால் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியாக வருவாங்க. என்னது இது இந்த உலகத்தில் நடக்குது? ஆமா சார், ஒரு சிலர் திருந்தவும் மாட்டாங்க, போதும்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது சார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டராகவும் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தனியார்ல கிளினிக் வச்சு அதுலேயும் பணத்தை சம்பாதிப்பாங்க. அப்படிதானே சார்? யாரை சொல்கிறேம்மா? போ, வேலையை பாரு, போ. உண்மையை சொல்லிட்டா சொட்டு எனக்கு கோவத்தை பாரு. என்னோட பர்சனல்லாம் இவளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முதல்ல இவளை டிஸ்மிஸ் பண்ணிட்டு புது ஆளை வைக்கணும். ஏய், எங்கே போன இவ்வளோ நாள்? என் நினைப்பே உனக்கு இல்லையா? நீ இல்லாமல் ஒரு ஒற்றை குச்சை வேலைக்கு வச்சுருக்கேன். அது ஒன்றுக்கும் லைக் இல்லை. கடுப்பாக இருக்குது. சார், என் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருந்து வந்துட்டாரு தெரியுமா? அதனால தான் இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வரல. இனிமே வர மாட்டேன், என் ஹஸ்பண்ட் போக வேணாம்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்கிற? நீ என்ன சொல்கிற? இந்த ஹாஸ்பிட்டலில் உன் பேரில் எழுதி வைக்கிறேன். தயவு செஞ்சு நீ வராமல் இருக்காத. நீங்க என்ன புரிஞ்சுக்கல சார். என் ஹஸ்பண்ட் துரத்தி துரத்தி வெட்டுவா உங்களையும். நிற்காத, போங்கிட்ட வெட்டி கட்டி போட போகிறான். போமா. எதுவும் நிரந்தரம் இல்லை. எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில். சே. சார், ரிசல்ட் சார். ம், பேஷண்ட்டை வர சொல்லு. ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னு ஒன்ஸ் என்கிட்ட சொல்லுமா. இந்த சொட்டத்தலை எப்படி டாக்டர் ஆனானே தெரியல. எல்லாமே நம்மளே பண்ண சொல்றான். சார், ஜெனிஃபரோட ரிசல்ட். அந்த பொண்ணுக்கு பிசிஓடி மைல்டா இருக்கு சார். டேப்லெட் கொடுத்தா கியூர் ஆயிடும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் சார். அந்த பீரியட் ஸ்டாப் கூட பபிள்ஸ் இருக்கு சார். சீக்கிரம் பீரியட்ஸ் ஆயிடும் சார் டேப்லெட் கொடுத்தா. இன்னும் 10 டேஸ்ல வர மாதிரி தான் சார் இருக்கு. சரி சரி, அவங்கள வர சொல்லி அதையும் நீயே சொல்லிடு. சொட்ட டாக்டர். ஜெனிஃபர், ஜெனிஃபர் பேரண்ட்டு 2 பேரும் வாங்க. நர்ஸ் மேடம், என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். வேற ஒன்றும் இல்லைங்களே. வேற ஒண்ணுன்னா என்னம்மா எதிர்பார்க்குற? உன் பொண்ணு கல்யாணம் ஆச்சா? பேரம்பேத்திக்கு எதுவும் எதிர்பார்க்குறியா? ஐயோ டாக்டர், நான் அதை கேட்கலங்க. இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறேன் டாக்டர். இதெல்லாம் வரலன்னா பெரிய பிரச்சனைன்னு சொல்லுவாங்களா, அதனால தான். அம்மா, அவங்கள்ட்ட சொல்லு.
பாப்பாவுக்கு பிசிஓடி இருக்கு. பிசிஓடி அப்படின்னா கர்ப்பப்பையில சின்ன சின்னதா நீர்க்கட்டிகள் இருக்கு. இது ஆரம்ப ஸ்டேஜ் தான், அதை சரி பண்ணிடலாம். நாங்க கொடுக்குற டேப்லெட்லாம் கரெக்டா சாப்பிட சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம மென்சஸ் ஆக போறா, அதாவது தலைக்கு தண்ணி ஊத்த போறா இன்னும் 10 நாள்ல. சரிங்களா? கிட்டத்தட்ட வர மாதிரி தான் இருக்கு. நீங்க வந்து நான் கொடுக்குற டேப்லெட்டையும் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் ஆயிடும். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அம்மா கடவுளே, எப்பா சாமி காப்பாத்திட்டப்பா. மேம், வேற எதுவும் இல்லைங்களா மேம்? கர்ப்பப்பையில் நீர் கட்டி தான் இருக்கா? அது பெரிய ப்ராப்ளமா மேம்? ஜெனிஃபர், டோன்ட் பேனிக். இப்போ 98% கேர்ள்ஸ்க்கு இதெல்லாம் இருக்கிறது காமன் தான். ஓகே, பேசிக்கா எல்லாருக்கும் இருக்கு. ஸோ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, டேப்லெட் கொடுக்குறேன், வாங்கிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. டாக்டர், நீங்கள் ஒன்று வேலையும் செய்ய மாட்டீங்களா? வந்து உட்காந்தே இருக்கிறது தான் வேலை போல். இதுக்கு வேற காசு வேற உங்களுக்கு. என்னத்தை சொல்ல, உங்களை சொல்ல சார், நான் மற்றவங்களையும் சொல்கிறேன். அம்மாடி வா, பேரில் சொட்டையும் பாஞ்சிட போகிறான். ஐயோ பேய். என்னது? ஜஸ்ட் ஃபன். ஓகே உட்காரு. ஓகே, என்ன விஷயம்னு சொல்லுங்க. எதுக்கு என்ன வர சொல்லிட்டீங்க அவசர அவசரமா? நானும் ஒட்டியாடுறேன் தெரியுமா? நான் நைட்டு தான் குளிப்பேன். நீங்க வர சொல்லுங்க, நான் இப்பவே குளிச்சிட்டேன். எனக்கு சாயந்தரம் குளிச்சா தான் குளிச்ச மாதிரியே இருக்கும். போங்க, எதுக்கு இப்ப வர சொன்னீங்க? அடிப்பாவி, சூப்பு கரைஞ்சாலும் பரவாயில்ல, சூப்பு வாங்க காசு தரேன், மறுபடியும் வேணா போய் குளிச்சுக்கோ. நான் வந்து எதுக்கு வர சொன்னேன்னா, நல்ல ரொமான்ஸ் மைண்டில் நானும் ஏதோ திங்க் பண்ணிட்டு கூப்பிட்டேன். இங்கே வந்து நான் ஈவினிங் தான் குளிப்பேன், மூடி ஸ்பாயில் பண்ணிட்டான். ஏய் ஹலோ, ஒன்னதான் எதுக்கு கூப்பிட்டா? ஏய் ராபர்ட், இருடா. ஏய், என்னது டவா? என்னடி? ஏய் செல்லமே, இனிமே நீ தான் என் பொண்டாட்டி, சாரி புருஷன். அதனால நான் உன்னை பட்டா புட்டான்னு கூப்பிட்டுவேன், பட்டி புட்டின்னு கூப்பிட்டுவேன். என்ன நீ சொல்லலாம். ஏய் ராபர்ட், எதுக்கு என்ன கூப்பிட்டா? என்ன விஷயம் சொல்லு, நான் வீட்டுக்கு போகணும். ஏய் கிளம்பு ரோட்டா, நீ கிளம்பு, நீங்கள் ஒன்றும் இருக்க வேணாம். சும்மா ஆசையாக கூப்பிட்டேன். ஏதோ வீட்டுக்கு போகிறேங்கிற. ஏய் லூசாண்டா, நீ கூப்பிட்டனால தான் வந்தேன். வீட்டுக்குலாம் போற மாதிரி எனக்கு தோணல. சும்மா உன்கிட்ட விஷயத்தை கேட்கலான்னு சொன்னேன். என்ன விஷயம்டா? நான் எதர்ச்சியாக இன்னைக்கு தோட்டத்துக்கு போனேன். அண்ணன் எப்போதும் காசு பாக்கெட்டில் வச்சுட்டு போவார். இன்னைக்கு மறந்துட்டார் போல், காலையில் நேரமாகவே போயிட்டாரா. சரின்ட்டு அண்ணனை பார்க்கலான்ட்டு போனேன். அண்ணன் அன்னி கூட ரொமான்ஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே எனக்கு என்னாச்சுன்னா, நமக்கு தான் ஆள் இருக்காளே அப்படின்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணி ஸ்பாட்லேயே கூப்பிட்டேன். ஏய் நாட்டி பாய், யூ ஆர் வெரி வெரி நாட்டி பாய். அதெல்லாம் தப்பு. இரு, எங்க அக்காவை போய் இன்னைக்கு நான் வச்சுக்கிறேன். ஏன்டி எனக்கே தெரியாம மாமா கூட ரொமான்ஸ் ஆகிருடி வரேன். ரோட்டன், அதெல்லாம் போயிட்டு அண்ணிட்ட கேட்காத. நீ நினைக்கிற மாதிரி ரொமான்ஸ் இல்லை. அவங்க ஜஸ்ட்டு அன்பாக பேசிகிட்டு இருந்தாங்க, அதை பார்த்தேன், அவ்வளோதான். மற்றபடி தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, கேட்காத. அண்ணி தப்பாக எடுத்துக்குவாங்க. ஓ ஆமா, ரொமான்ஸ் ரொமான்ஸ்ங்கற என்னடா பண்ணாங்க சொல்லுடா, நம்மளும் அதை பண்ணிட்டு போயிடலாம். நீ ரொம்ப ஏங்கி கிடக்குறான்னு நினைக்கிறேன். நோ, நான் டாக்டர் ஆகணும். இன்னும் 2 மாதம் எனக்கு டைம் கொடு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஏய் ராபர்ட், அப்படி கொண்டுட்டேன் கழுத்து பிடிச்சி. எதுக்கு என்ன கூப்பிட்டா? சின்ன போறேன் போ. அடியே அழகே, ஏன் அழகின் அழகே. கூப்பிடாதடி, பார்க்க சகிக்கல. இங்கே பாரு. ஏய் லூசு, என்ன அப்புறம் கூப்பிட்டுட்டோம், அப்புறம் டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் இருக்க. அப்போ அதான் கோபப்பட்டேன். சரி சொல்லு. இல்லை, நீ என் மடியில் படிக்கிறியா கொஞ்ச நேரம்? அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஏய், ஏன்பா அழுகுற? ஏய் சாரிப்பா, நீ தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னு தான் கேட்டேன். சாரிப்பா. வேணாம், நீ கிளம்பு. இல்ல, நிறைய பசங்க பொண்ணுங்க மடியில படுக்கிறதுக்கு தான் தெரியவானுங்க. அவனுக்குலாம் சீட்டிங் பாய். நீ வந்து என்னைய மடியில படுக்க சொல்லும்போது எனக்கு அப்பன்ற நினைப்பு தான் வருது. எனக்கு அதான் ஃபீலிங் வந்துருச்சு. நான் அப்பா அம்மா மடியில எல்லாம் படுத்து வளரவே இல்லை தெரியுமா? எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அப்பாவை நான் பார்த்ததில்ல. நான் உன் மடியில படுத்துக்கிறேன். கமன் ரோட்டன். எங்கள் அண்ணா அண்ணி மடியில் படுத்தோன்னையும் எனக்கு பொண்ணு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொன்னார். அது உண்மை தான் போல ரோட்டன். எனக்கு கூட பொண்ணு பிறந்தா இப்படி தான் இருக்கும்ல. எங்கள் அம்மாவை நான் பார்த்ததில்ல, அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. என் பொண்ணு நல்லபடியாக வளர்க்கணும். உண்மையாலுமே ஒரு ஃபீல் இருக்குது தெரியுமா? பொண்ணுங்க மடியில் படுக்கும்போது ரொம்ப அப்படியே பாசம் தான் வருது. தப்பான எண்ணம் தோணல ரோட்டன். எனக்கு என் பொண்ணு கொஞ்சம் மாதிரி இருக்குது. ஏய் ராபர்ட், நீ கிட்டக்கு நான் கொடுத்து வச்சிருக்கோண்டி செல்லம். உன்னை யாருமே எனக்கு தெரியாது. ஆனா நீ வந்து டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொன்னோடையும், ஐயோ நம்மள 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆச்சு, நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓடிடலாம்னு நினைச்சேன். ஆனா உன் இதயத்தை திருடிட்டு தான் ஓடுனேன். எனக்கு எங்கள் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்கள் அண்ணனை விட உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணனை பார்க்க அண்ணி வந்துட்டாங்க, என்னை பார்த்துக்க நீ வந்துட்ட. இனிமேல் என்னோட லைஃப்பில் எல்லாமே நீ தான். ஐயோ எனக்கு வேற புள்ள இருக்குது. ஏன்டா இப்படி என்ன கொஞ்சிக்கிட்டே இருக்க? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க அக்காவையாவது அவங்க பாட்டி வளர்த்தாங்க. என்னையெல்லாம் யாருமே வளர்க்கல தெரியுமா? சொல்ல போனா என்னை யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவான லேசி.
சரி ஓகே நான் வீட்டுக்கு போட்டா ஆமாம் ரோட்டன், நீ வீட்டுக்கு கிளம்பி போ. நான் டாக்டர் ஆகணும். என் லட்சியம் என்னை விட்டு போயிட மாட்டேக்கு. நீ இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தா. ஏய் ஃப்ராடு, தன்னம்பிக்கை இல்லையாடா உனக்கு? நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நீ பண்ணலாம். நீ டாக்டர் ஆகணும். நான் டாக்டர் பொண்டாட்டின்னு ஊரெல்லாம் பீத்துறோண்டி செல்லமே. நீ டாக்டர் தான். ஓகே ரோட்டன், ஓகே. தூக்கம் வருதா? செல்லமே, உனக்கு ஒன்று தெரியுமா? என் வீட்டில் நான் மட்டும்தான் படுத்து தூங்குவேன். ஒவ்வொரு நாளும் சரலக்கா வீட்டில் போய் தூங்குவேன் பயந்துக்கிட்டு. ஆனால் என் வீட்டில் பகல் டைமில் படுக்கும்போது தூக்கமே வராது. எவனாவது வந்துடுவான் கலாட்டா பண்ணுவான்ட்டு. ஒவ்வொரு நாளும் நிம்மதியே இல்லாமல் தான் தூங்கியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நம்ம அம்மா அப்பா மடியில் நிம்மதியாக தூங்குவோம் பத்தியா? யாருமே நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு. அந்த மாதிரி எனக்கு செக்யூராக ஃபீல் ஆகுது செல்லமே. ம், ஏய் இந்த செக்யூர் எப்போதுமே உனக்கு இருக்கும். ஓகே, வெளியுமே.